السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நாகை மாவட்டத்தின் சார்பாக இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டு இது போன்ற வன்கொடுமைகளை வேறறுப்பதற்கான யுக்திகளை கண்டறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்ற துடிப்போடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரர்கள், வந்திருக்கக்கூடிய ஏனைய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. நாமெல்லாம் இங்கு வந்திருக்கக்கூடிய நோக்கத்தை இந்த மாதம் மட்டுமல்ல, எனக்கு முன்னால் பேசி சென்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த சம்பவம் குறித்து தான் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், பேசி சென்றுள்ளார்கள். கிட்டத்தட்ட சகோதரர்களே, இந்த சம்பவம் இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து தான் இது பேச்சு பொருளாகவே மாறி இருக்கிறது. இந்த சம்பவம், இந்த வன்கொடுமை மனித சிந்தனைக்கு ஆறறிவு படைத்த, ஆறறிவு கொடுக்கப்பட்ட, மதச்சார்பின்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன் என்ற அந்த தன்மையை இழந்துவிட்ட கொடூர தேச துரோக நாய்களுடைய இது போன்ற கொடூரமான செயல்கள். இது கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அன்று நடைபெற்ற ஒரு சம்பவம். இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல வந்து நிற்குது. இந்த 4 மாதங்களுமே இந்த சம்பவம் ஏன் பேச்சு பொருளாக ஆகவில்லை? இது போன்ற கூட்டங்கள் ஏன் நடைபெறவில்லை? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதையோ இந்த மீடியா மக்களிடத்தில் போட்டு காட்டும்போது கேவலமான இந்த நாடும், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்களும், இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அறிவு கெட்ட நாய்களும் இந்த மாதிரி விஷயத்த ஏதா சொல்லல அப்படின்னு சொன்னா, இது ஒரு சிறுபான்மையின சமுதாயத்திற்கு நடந்த ஒரு அநீதி. இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்காங்களே, அவங்கள நாங்க என்ன இன்னைக்கா தலையில கொட்டணும்? இன்னைக்கா இந்த பிள்ளையை கற்பழிச்சு இந்த சிறுமியை சொல்ல முடியாத அளவிற்கு வேதனை. நான் சொல்லவே தெரியல. நீங்க பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே இது சகோதரி இது சென்று பேசி முடித்து சென்று விட்ட எனது சகோதரி ஒரு கவிதையெல்லாம் படிச்சு காட்டினாங்க. நம் வீட்டிலே தகப்பன் என்று நம்பி நம்முடைய குழந்தைகளை நம்மோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சகோதரிகள் என்று, சகோதரன் என்று நம்பி நம் தம்பி தங்கைகள் நம்முடைய விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அந்தந்த வரையறையோடு, அந்தந்த மதிப்போடு அவர்களுக்குரிய உணர்வுகளை கொடுத்து நாம் நம்மை மனிதர்கள் என்று இந்த உலகத்திலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மானங்கெட்ட நாய்கள், இவர்களுக்கு தாயும் கிடையாது, இவர்களுக்கு தாயும் கிடையாது, இவர்களுக்கு குழந்தைகளும் கிடையாது, இவர்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஏன்னா இவங்க மனித ஜென்மங்களை விட, விலங்குகளை விட மோசமானவர்கள். அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்குமே இயற்கை தேவைகள் சிலதை வச்சிருக்காங்க. பசி, தாகம், அதே போல இது போன்ற உணர்வுகளுக்கான ஒரு தேவைகள். ஆனால் இந்த
ஒரு சகோதரி குதிரைகளை தேடி சென்றிருக்கிறார். என்னுடைய குதிரை இந்த பக்கமா போச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இருக்கக்கூடிய இது போன்ற அந்த பிள்ளையை கடத்தக்கூடியவன் சொல்ற, உன் குதிரை எங்க நிற்கிறது எனக்கு தெரியும், வா உன் குதிரையை காட்டுகிறேன் என்று பொய் சொல்லி அவன் சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் சிறுமி. 8 வயசுல அந்த பிள்ளையுடைய கண்ணை நீங்க பாருங்க, அந்த கண்களிலே எவ்வளவு குழந்தை தனம் இருக்குது பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு குழந்தை, அது ஒரு குழந்தை தன் மீது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நிகழ்வது ஏன், என்ன, எதுக்கு, ஏன் எல்லாரும் இப்படி பண்ணாங்கன்னு கூட உணர தெரியாத ஒரு வயது. அந்த இன மக்களுடைய பொருளாதார நிலையை பாருங்க, நாடோடி மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள். அப்ப இதே காஷ்மீர் மாநிலம், அது என்ன சொல்றாங்க, காஷ்மீர்ல இன்னைக்கு கூட பாருங்களேன், காஷ்மீரிலே அத்துமீறல் நடக்குது. காஷ்மீர்ல பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறலை எவ்வளவு நாள் தான் ஏமாத்துறீங்க? இப்படி முஸ்லிம் தீவிரவாதி பாகிஸ்தான்காரன் இந்தியாவை அச்சுறுத்துறாங்க. அட படுபாவிகளா, இந்தியாவை நாசப்படுத்துவதே நீங்கள் நானே. இது எங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு இந்தியாவுடைய தலைவர் என்று சொல்லக்கூடியவர் யாரு? இது இந்தியாவுடைய ஆட்சி யாருடைய இருக்கு? இந்த நரேந்திர கேடிட்ட. இந்த நரேந்திர கேடியுடைய வரலாறு எப்படிப்பட்டது? அது சர்வதேசமே காரி துப்புச்சு மூச்சுல. இன்றைக்கு அமெரிக்கா சொல்லிச்சு, இதே 2002 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டதை மறந்துட முடியுமா? 2000 முஸ்லிம்களிலே கிட்டத்தட்ட 1500 சகோதரிகள் மானபங்கம் செய்யப்பட்டார்கள். யார் முன்னாடி? தன்னுடைய தகப்பன் முன்னாடி, தன் சகோதரன் முன்னாடி கொடுமையாக பாலியலிலே ஈடுபடுத்தப்பட்டார்கள். கற்பிணி புள்ளங்க, வயிற்றுல புள்ள இருக்குது, நிறமாசம், வேலாயுதத்தை வச்சு குத்தி அந்த புள்ளையை வெளியே எடுத்து பெட்ரோல் ஊத்தி அந்த சிசுவை நீ கொடுக்கலையே, இந்த தேசம் இந்துக்களுக்கு என்று சொல்லி இதோ இஸ்லாமியர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான முஸ்லிம்களை கொன்று குவித்தாலே. 2002 சர்வதேசமே பார்த்து காரி துப்புச்சு. அமெரிக்கா சொன்னிச்சு, நிச்சயமாக மோடி அமெரிக்காவுல கால் வைக்க கூடாது. மோடிக்கு விசா கிடையாது. மோடிக்கு அமெரிக்காவுக்கு விசா மறுக்கப்பட்டது. மறந்துட முடியுமா? இன்றைக்கு கொலை குற்ற பின்னணியில உள்ளவர்கள், இது போன்ற இன சுத்திகரிப்பு செய்யக்கூடிய பிராணர்கள் தான் இன்னைக்கு ஆட்சி கடையிலே இருக்கான். கொலைகாரை, கற்பழிப்பு செய்யறவன், மனித இனத்திற்கு எதிரான சதிவேலைகளை இங்க பாருங்க. டெல்டா மாவட்டம் ஃபுல்லா அழிகிறதுக்கு என்ன திட்டம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டான். இந்த இந்தியாவை ஒரு ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து பாருங்களேன்,
எங்க பார்த்தாலும் எல்லா சமூகத்திற்கும் அவர்களுடைய உரிமைகள் வழங்கப்பட்ட ஒரு ஆட்சி, பெண்கள் கண்ணியமாக மதிக்கப்பட்ட ஒரு ஆட்சி எங்களுடைய ஆட்சியில. நாங்க பூஞ்சோலையா வச்சிருந்தோம்டா இந்தியாவை. எங்களுடைய இடங்கள் எத்தனையோ கோயில்களுக்கு இன்னும் தாரை வளர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து வந்தா இப்ப சொல்றான் தாஜ்மஹாலை மாத்து. எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது தனது கையில ஆட்சி அதிகாரம் இருக்கு. இந்த பவரை வச்சுக்கிட்டு எப்படி இந்த மக்களை இந்த மண்ணிலிருந்து துரத்துவது என்றுதான். இதுல யாராவது ஒரு கருத்தை சொல்லிட்டா தேசியத்துக்கு எதிராக பேசிட்டாங்க, அவங்க மேல அந்த சட்டம் பாயும் இந்த சட்டம் பாயும். ஒருத்தவன் சொல்றான் நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க பாகிஸ்தானுக்கு போங்க. ஒருத்தவன் என்ன சொன்னா ஆம்பல் பெற்றாலும் பிள்ளை நடி முறைவேறி கலந்த பிள்ளைங்கன்னா அப்ப இவங்க மேல எந்த சட்டமும் பாயாதா? காவல்துறைகளும் சட்டமும் இன்றைக்கு என்ன செய்யுது? அவர்களுக்கு சாதகமாக இந்த நாட்டிலே பயன்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் என்ன செய்யலாம், முஸ்லிம்களா குண்டு வைக்கக்கூடியவன். இப்ப இந்த வழக்கு கிட்டத்தட்ட மக்கா மஸ்ஜித் பாம்பேல குண்டு வெடிப்பு வழக்கு நடந்துச்சு. அந்த வழக்குல பாத்தீங்கன்னா இப்ப தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த வழக்குல கைது செய்யப்பட்டவங்க மேல சரியா வந்து அந்த சிபிஐ வந்து என்ன செய்யலையா, அந்த வழக்கை வந்து குற்றத்தை நிரூபிக்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிபிஐ நிரூபிக்கலையா, அந்த அசிமானந்தா என்றவன் நான் தான் இந்த குண்டு வெடிப்புக்கு மூல காரணமாக இருந்து எல்லா செயலும் செய்தது நான் தான் சொல்லி அவன் ஒப்புதல் வாக்குமூல கொடுத்திருக்கான். இது உனக்கு வந்து ஆதாரம் கிடையாதா? அதே முஸ்லிம்கள் பாரு, எத்தனை முஸ்லிம்கள் பொய் வழக்கு போடப்பட்ட தன்னுடைய ஆயுள் காலங்களிலேயே சிறையில் இருக்கும். இன்றைக்கு இந்த ஆசிபாவனுடைய இந்த கொடூர வழக்குக்கு நீதி வேண்டும் என்று உலகமே என்ன செய்யுது? ஆசிபாவுக்கு நீதி கொடுங்க. எந்த இந்து முஸ்லிம் சகோதரர்கள் மட்டுமல்ல, ஒரு மனிதனையே உள்ளவர்கள், மனிதனை நேசிக்கக்கூடிய எல்லா மக்களும் சொன்ன ஒரே கோரிக்கை ஆசிபாவுக்கு நீதி கொடுங்க. இதுல என்ன செய்யறான்? கிட்டத்தட்ட 2012 நிர்பயா வழக்கு டெல்லியில மருத்துவ மாணவி என்ன செய்யறாங்க, ஓடும் பேருந்திலே கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இப்பதான் ஒரு கொந்தளிப்பு நடந்துச்சு. அது ஒரு அந்த உள்ள வழக்கு வேற விஷயம். அது ஒரு மாணவி, மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு மாணவி நடு இரவுல அவங்க வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஆண் நண்பரோடு மது அருவி செல்லிட்டு இருந்திருக்காங்க. அங்கே வேற ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்ப அப்படி ஒரு பிரச்சனை நடந்து இதே மாதிரி நிர்பயா வழக்கு ஒரு சட்டம் போட்டாங்க. இது போன்ற பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டிக்கிறதுக்காக ஒரு சட்டம். என்ன சட்டம்? போக்சோ சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு செக்சுவல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த சைல்ட் ஆஃப் அதாவது ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய உரிமை சார்ந்த இந்த சட்டம் எப்படிப்பட்ட இது போன்ற பாலியல் வன்புணர்வுகளுக்கும் கொடூரமான பெண்களும் குழந்தைகளும் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவதற்கான தண்டனைகள் இந்த போக்சோ சட்டத்துல போடுறாங்க. இதனுடைய சட்ட வரைவுகளை நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டா 3 வருஷம், அதுக்கும் அதிகமா இருந்தா 5 வருஷம், அதுக்கும் அதிகமா இருந்தா 7 வருஷம், இல்ல ரொம்ப தாண்டிய பிரச்சனையா இருந்தா 10 வருஷம். இந்த 10 வருஷமே சம்பந்தப்பட்ட கொலையாளிய கொண்டு போய் எங்களுடைய வழிபடத்துல 3 நேர சாப்பாடு, டீ, நல்ல வெயில் படாம அப்படியே பெரிய ஜெயில கொண்டு போய் அவனை உட்கார வச்சு நல்ல உடம்பையும் கொழுப்பையும் வளர்த்து விட்டு திருப்பி எப்படி போடுவாங்க. இதுதான் இதுக்கு பேர் சட்டமா? இதுக்கு பேரு சட்டம் தானே. இது சட்டமா? இல்ல
எப்படி கால நம்முடைய விரல அப்படி மடிச்சாலும் நமக்கு தாங்க முடியாதுங்க. ஒரு பச்சிலம் குழந்தையோட காலை பழச்சு உடைச்சிருக்காங்க. இவன் மனிதன், இவனுக்கு மனிதன் காட்டணுமா? இவங்களெல்லாம் காலடிச்சு சாவடிக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். எந்த திமுறை நீ செய்யற? பெண்கள் என்றால் அவ்வளவு கேவலமா? உன்னை பெற்ற தாய்கள் பெண் இல்லையா? உன் கூட ஒரே குழந்தையிலே பிறந்த உன் சகோதரி பெண் இல்லையா? எல்லா பெண்ணுமே சதை பிடிக்கிறா. இன்னைக்கு குழந்தைகளுக்கும் அதை கிடைக்கிறது. ஏங்க இவ்வளவு தைரியம் வருது? 3 வயசு குழந்தைய கோயிலுக்கு பாட்டி கும்பிட கூப்பிட்டு போயிருக்காங்க. உள்ள வச்சு சிலுமிஷம் பண்ணியிருக்கான். இதே சென்னையில நடந்திருக்கு. நீங்க போய் பாருங்க. சென்னையில இன்னைக்கு அந்த ஆள் போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்ப தண்டனை சரியில்லை. நீ கொடுக்குற தண்டனை பொறுப்பை ஏற்றது. இந்த அடுத்து வந்து 10 பிள்ளைகளை பழி வாங்கணும். அதுதான் நீ கொடுக்குற தண்டனை. இஸ்லாமுடைய தண்டனை நீ நிறைவேற்றணும். இந்த சமூகம் இப்படி மேல போட்டு பைக் போட்டு ஒரு அளவு தான் பேசும். ஏன்னா நாங்க ரொம்ப தாங்கிட்டு வரோம். நாங்க ரொம்ப தாங்கிட்டோம். நாங்க வாழ்வதற்கு ஆசைப்படும் சமூகம் கிடையாது அப்படிங்கிறத இந்த இந்திய ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தக்கூடிய நேரம் வந்துருச்சு. என்னுடைய சகோதரர்களே, இந்திய ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்படும் சமூகம் கிடையாது. எங்களுக்குரிய உரிமைகள் மறுக்கப்பட்டால், இது போன்று நாங்கள் துன்புறுத்தப்பட்டால், நாங்கள் மரணத்தை நேசித்து இது போன்றுள்ள தலைவர்களுக்கு நேரடியாக தண்டனை கொடுக்கக்கூடிய சமூகமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மாறுவோம். இதை யாராலும் இன்ஷா அல்லாஹ் மறுக்க முடியாது. எப்படி பார்த்துட்டே இருப்போம் நினைக்கிறேன்? நீ மோடி என்ன எங்க காசையும் வாங்கிக்குவேன், உல்லாசமா போட்ட போட்டுக்கிட்டு இப்படி உள்ளூர்ல எல்லாம் அட்டகாசம் பண்ணுங்க. பாரதிய ஜனதா பார்ட்டியில பாரதிய ஜல்சா பார்ட்டி ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த ஜல்சா பார்ட்டி RSS நாய்ங்க, பஜ்ரங் பெரும் நாய்ங்க, எல்லா நாய்களும் கொழுப்பேறி போய் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இது போன்ற வேலைகள் செய்யறாங்க. இன்னைக்கு நம்முடைய அண்டை மாநிலமான கேரளால தேர்தல் வந்துச்சு. அதுக்கான மக்கள் எப்படி பதிலடி கொடுத்தாங்க தெரியுமா? வீடுகள்ல எழுதி ஒட்டிட்டாங்க. எங்க வீட்டுக்கு எந்த RSS பாஜக காரனும் ஓட்டு கேட்டு வரக்கூடாது. ஏன்னா எங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, நீங்க வரக்கூடாது. நீங்க இந்தியாவில தமிழ்நாட்டுல மட்டும் நீ எந்த RSS BJP கார ஓட்டு கேட்டு வந்து வச்சுக்க, உன்னைய ஆண்களை விட பெண்கள் உங்களை என்ன செய்வாங்க தெரியாது. எனவே எங்க கண்ணில் நீ பட்டாலே எங்க வீடுகளுக்கு முன்னாடி நீ வந்து விடாது. எங்களுடைய குழந்தைகள் அவ்வளவு கேவலமானவர்களா? எங்களுடைய குழந்தைகளை இந்த பாடுபடுத்தி இப்படி கொடூரமா 8 நாள் ஒரு கோயிலுக்குள்ள வச்சு ஒழுங்குபட்டீங்கள. அட கோயிலுடைய புனிதத்தை கெடுத்த பாவிகளா? ஏன்னா மற்ற இடத்துல புனிதம் புனிதம் பேசுறீங்களா? ஒரு பக்தன் வந்து ஒரு கடவுளை வணங்கக்கூடாது, புனிதம் கேட்கறீங்க. இதுல புனிதம் கேடாதா? யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க? அப்ப இந்த விஷயத்துக்கு இதுவரைக்கும் இதுவும் இல்லை. இது போன்ற ஒட்டுமொத்தமான பாலியல் ரீதியான வன்புணர்வுகள், அது குழந்தைகளுக்காக இருக்கட்டும், அது பெண்களுக்காக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் இது ஏன் இப்படி நிகழ்த்தப்பட்டு
தரோம், படிப்புல நாங்க வந்து இடஒதுக்கீடு தரோம், முன்னுரிமை கொடுக்குறோம், உரிமை கொடுக்குறோம். நீங்க என்ன உரிமை கொடுத்துருக்கீங்க? பெண்களை நிர்வாணப்படுத்தி அரைகுறையா ஆக்கி அவர்களுக்கு உரிய கண்ணியத்தை எடுத்து பெண்கள் பார்த்தாலே அசிங்கமான ஆபாசமான பார்வைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி விட்டுருக்கீங்களா? மேலும் இது போன்ற உனக்கு 80% மார்க் வேணுமா? அந்த மாதிரி பேசுது. 80% மார்க் வேணுமா? நான் சொல்றதை கேட்குது. மாணவிகளை 10 வருடமாக ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆசிரியை இது போன்ற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. ஆளுநர் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் இருக்குது அந்த அம்மா. அப்ப இவங்க யாரை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? பெண்களை பொறுப்புகளை இவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். எனவே தண்டனை நம்ம போட்டோம்னா நம்ம ஆளுங்க தான் அதிகமா செத்து போவாங்க. அரசுக்காரன் தான் அதிகமா. எனவே தண்டனையை போற மரண தண்டனைன்னு சொல்லுவோம். ஆனா மரண தண்டனை 1000 கருணை மனம். இதை நம்ம ஆளுங்க கொடுத்தா கருணை மனம் ஏற்றுக்க மாட்டாரு. குடியரசுத் தலைவர் ஏற்றுக்க மாட்டாரு, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சட்டத்துல இடம் இருக்காதுன்னு குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சோ குற்றம் நிரூபிக்கப்படலையோ மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிடும். நிர்பயா வழக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள்? 12ல நடந்துச்சு. இன்னைக்கு 18. எங்க மரண தண்டனை கொடுத்துருக்கு? இன்னைக்கு இந்த ஆசிபாவுடைய வழக்கும் இதேதான். இந்த ஆசிபாவுடைய வழக்கு மக்கள் காலுக்கு வர்றதுக்கே இந்த 4 மாசம் ஆயிடுச்சு. இனி இதுல ஒருத்தவங்க சொல்றாங்க, அதுல ஒருத்தவர் வந்து 8 பேர்ல ஒரு ஆள் வந்து என்னது குழந்தைங்க. ஆசிபாவா குழந்தை, அவருக்கு 7 வயசு அப்பதான் முடிஞ்சிருக்கு. 15 வயசு பெருமானம் உள்ள 18 வயசு நடந்துகிட்டு இருக்கான். 19 தொட்டானா அவனை வந்து பெரியவர்களை பட்டியல சேர்ப்போம். குழந்தைகள் எப்படிதான் காப்பாற்றுறாங்க பாருங்க. 18 வயசுல உழைப்பு பெறலாமா? 18 வயசுல தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் தேர்வு பண்ணலாம், பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்ணலாம், வாக்கெடுப்புல சேர்த்துக்குவாங்க. ஆனா 18 வயசுல உள்ளவன் ஒரு பிள்ளைய இது போட்டு பாடுபடுத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கான். அவன் வந்து சிறார் அப்படிங்கிறான். சிறார் எப்படிப்பட்ட இந்த வழக்கு பல கோணங்களில் திசை திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய முடிவு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இந்த சமுதாயம் ஜனநாயகத்தை 4 மணிக்கெல்லாம் தூக்குல போட்டீங்களோ அதே போல 52 வயதான அந்த கிழக்கு மிருகம் அந்த சஞ்சீவ் ராம் வேண்டுமாறு கூட அந்த 8 பேர் அந்த பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட எல்லாத்துக்குமே கொடூரமான கடுமையான மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். கடைசியில் என்னாச்சு? அந்த பெண்ணை பெற்ற ஆசிபாவுடைய தந்தை சொல்றாரு, நாங்கள் அந்த ஊரை விட்டு அவங்க போயிட்டாங்க, போராட முடியல, அவ்வளவுதாங்க. இப்ப கூட்டத்துல என்ன சொல்றாங்க? இந்த கூட்டம் அங்க இல்ல, இந்த கூட்டம் எங்க இல்ல, அந்த பாதிக்கப்பட்ட தகவலுக்கு பின்னாடி இந்த கூட்டம் அவர் பார்க்கல. இது வந்து அவருக்கு கூட வராத கூட இல்லைங்க. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, இறந்து போய் அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் மயங்கி விழுந்துட்டார். அந்த டாக்டர் சொல்றாரு, அது போன்ற சில உண்மையாளர்கள் மூலமாகத்தான் இந்த செய்தி உலகத்துக்கே பரவுச்சு. இப்படிப்பட்ட கொடூரர்களை காப்பாற்றுவதற்கு ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி ஒரு கொடூர கொலையை வந்து செய்தவர்களை காப்பாற்றுகிறார்கள் சொல்லிட்டுதான் அந்த டாக்டர் என்ன செய்யறாரு? எப்படிப்பட்ட மரணம்! இந்த குழந்தை கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுது. விழா எலும்புகள் நொறுக்கப்பட்டிருக்கு, கைகள் பின்னாடி வளைக்கப்பட்டிருக்கு, தலையில கல்லால் அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கு, பலமுறை அந்த குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது. எப்படி தாங்க முடியும் சகோதரர்களே? ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 1000 கொலை செஞ்சாலும் என்னதான் தூக்கு. நான் சொல்லல, பல மொழியில சொன்னது. 1000 கொலை செஞ்சவனுக்கு எத்தனை தூக்கு தானா? ஒரு கொலை செஞ்சாலும் ஒரு தூக்கு, 1000 கொலை செஞ்சாலும் ஒரு தூக்கு. அப்படித்தான் இந்த உலகம் ஒரு கொலைகாரனுக்கு என்ன செய்யுது? இந்த உலகம் வந்து ஒரு கொலைகாரனுக்கு நீதி கொடுக்குது. அதுக்கு என்ன செய்யணும்? 1000 பேரை கொண்டுட்டு தான் ஒருத்தவங்களை சாவடிக்கணும். இது போன்ற கைவர்கள் இது போன்ற சில சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி அதை வெளியே வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு இருந்தது. இதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அந்த காவல்துறை பொறுக்கி நாய் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். அந்த கஜாரியா, அந்த தீபக் கஜாரியா என்பவன் அவன் கிட்ட இந்த வழக்கு போகுது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் அந்த சம்பந்தப்பட்ட சஞ்சீவ் ராம் 1.5